மக்களே இந்த வீடியோ நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஆயிரக்கணக்கான லேஸ் சிப்ஸை வந்து பொடி பொடியாக நறுக்கி அதை வந்து மாவாக மாற்றி அந்த மாவை வச்சு தோசை சுட்டு நம்ம சாப்பிட்டா என்ன டேஸ்ட் இருக்க போகுது அப்படின்ட்டு ஒரு சின்ன எக்ஸ்பெரிமெண்ட் வீடியோ தான் வந்து பார்க்க போகிறீங்க. இப்படி புட்டா வீடியோக்கு ஏதாவது ஐடியா கொடுறா, ஒரு ஐடியாவும் கிடைக்கவே மாட்டேங்குது. ஐடியாவா? a plus b whole square is equal to the Pythagorean. ஐடியா கிடைச்சிச்சு. நம்ம ஏன் வந்து இந்த ஆயிரக்கணக்கான லேஸ் பாக்கெட்டை வந்து மாவா மாற்றி அதுலேருந்து தோசை சுட்டு சாப்பிடக்கூடாது? நல்ல ஐடியாவாக தான் இருக்குது. அப்படியா? இந்த ஐடியாவும் நல்லா இருக்கா? பரவாயில்லையே, நானும் ஒரு யூடியூபர் படிக்குதே. போய் வாங்கிட்டு வந்துடுறேன். ஓகே போய் வாங்கிட்டு வாப்போ, சீக்கிரம். அடேங்கப்பா, இவ்வளோ பெரிய மூட்டையா? இது ஃபுல்லாக லேஸாக இருக்கே. எல்லாம் டேய், எதுக்குடா இவ்வளோ பெரிய மூட்டை? என்னடா அது? வெயிட் பண்ணுங்க, காட்டுறேன். அம்மாடி, இவ்வளோ லேஸ் பாக்கெட் நான் கடையில் கூட பார்த்தது இல்லை. எதுக்குடா இத்தனை லேஸ் பாக்கெட்டு? காசு ஏன் அப்படி கறி ஆக்கிட்டு இருக்கீங்க? எதுக்கா பா? இந்த எல்லா லேஸையும் பொடி பொடியாக நறுக்கி ஒரு மாவு மாதிரி வந்து அரைச்சி அதை வந்து தோசை சுட்டு சாப்பிட்டா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறோம்ப்பா. டேய், எதுக்குடா தேவையில்லாத வேலை பண்ணிட்டு இருக்கீங்க? காசு தான் மரத்துலையா காய்க்குது உங்களுக்கு? பா, இந்த மாதிரிலாம் வீடியோஸ் போட்டோம்னாப்பா அது வந்து யூடியூப்லேருந்து நம்மளை வந்து லட்சக்கணக்கில் சம்பாதிக்க வைக்கும். நொட்டு உனக்கு யூடியூப்லேருந்து லட்சக்கணக்கில். கரெக்டாக சொல்லிட்டாப்ல. பாருங்க, இதே மாதிரி அண்ணன் தம்பி சேர்ந்து பண்ணி நம்மளை ஒரு நாள் பிச்சை எடுக்க தான் விட போறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்டா காசை வேஸ்ட் பண்றீங்க? வாய்ப்புகள் இருக்கு. என்னவோ பண்ணிட்டு போங்க, எனக்கு என்ன. அம்மாவாசக்குள்ள சீக்கிரம் பண்ணிட்டு கிளம்புங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. அப்பா எப்படா கவலைப்படாத, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்னன்னா, இவ்வளோ லேஸ் பாக்கெட் இருக்குடா, இதெல்லாம் நான் ஒருத்தனே வந்து பொடி பொடியாக நறுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் நீ பாதி டேக் ஓவர், நான் பாதி எடுத்துக்கிறேன். ஓகே? ஆத்தி, இதில் இவ்வளோ இருக்கு, இதையெல்லாம் நம்ம பிரிச்சோம்னே. அதே அருணே, எனக்கு வயிறு ஏதோ கிடக்கிற மாதிரி இருக்கு. நீ பிரிச்சுட்டதே, நான் ஒரு 2 மினிட்ஸில் வந்துடுறேன். வேலைன்னு வந்துட்டு அதான் ஓடிடுறீங்க. சரி, ஓகே, நம்மளே இது எல்லாத்தையும் பண்ணுவோம். கம்மியாக தானே இருக்குது, பார்த்துக்கலாம். அண்ட் மக்களே, முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை லேஸ்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு எந்த கம்பெனியுமே வந்து பே பண்ணல. அண்ட் ஈவன் தோ வந்து பார்த்துட்டிங்கன்னா, இந்த மாதிரி லேஸ் பாக்கெட்டு, இந்த மாதிரி ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப 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 கேடு. நான் வந்து எந்த குழந்தைகளுக்கும் சரி, இல்லை பெரியவர்கள், தாய்மார்கள் யாருக்குமே வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். தயவு செஞ்சு இதெல்லாம் சாப்பிடாதீங்க. ரொம்ப உங்களுக்கு டெம்ப்டிங்காக இருக்குது அப்படின்னா என்ன மாதிரி, நான் இதெல்லாம் கடைசியாக எப்போ சாப்பிட்றது கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ என்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாள் வந்து சாப்பிட்டுக்குங்க. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த குண்டாக்குள்ளே இது எல்லாத்தையும் வந்து போட போகிறோம். போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து எல்லாத்தையும் நொறுக்க போகிறோம். ஓகே? ஐ திங்க் மக்களே இது போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஃபுல்லாகவே இருக்குது, சும்மா எல்லாத்தையும் போட்டு வேஸ்ட் பண்ண வேண்டாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி பொடியாக மாற்றி மாவாக மாற்றி அதுக்கப்புறம் தோசை விட வேண்டியதான். வாங்க.
ஸோ மக்களே, எனக்கு தெரிஞ்சு இதுவே வந்து அதிகம்தான், போதும். இங்கே பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு. ஆனால் ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரியுது. இட் இஸ், ஏன்னா நீங்கள் ரீசன்ட் ரிசர்ச் கூட எடுத்து பார்த்தீங்கன்னா கூட தெரியும், டாப் 5 அன்ஹெல்த்தி ஃபுட்ஸில் வந்து இந்த பொட்டேட்டோ சிப்ஸுமே வந்து இருக்குது. ஆக்சுவலி லேஸ் அப்படிங்கிறது வந்து பொட்டேட்டோ சிப்ஸ், பொட்டேட்டோ ஃப்ரைடு சிப்ஸ். பொட்டேட்டோ வந்து அன்ஹெல்த்தி கிடையாது, பட் பொட்டேட்டோ ஃப்ரைடு சிப்ஸ் வந்து அன்ஹெல்த்தி தான். ஸோ இது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி. ஏன்னா எனக்கு வந்து இப்படி கையில் பிடிக்கும் போதே தெரியுது, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலாக இருக்கேன். ஸ்மெல் எல்லாமே வந்து ஆயில் ஸ்மெல்லு, லே ஸ்மெல் வர்றது ஓகே, பட் ஆயில் ஸ்மெல்லாக வந்து வருது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் வந்து சாப்பிடாதீங்க. என்ன மாதிரி என்னைக்காவது ஒரு நாளும் சாப்பிடுங்க. ஓகே, ஸோ இது போய் நாம் தோசை சுடுவோம் இதை வச்சு. ஓகே, ஸோ மக்களே, ஃபைனலி லேஸ் தோசை. ஸோ இப்போ வந்து இது சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு வந்து சொல்கிறேன். ஓகே, ஃபுல் ஆயில் மக்களே, இட் இஸ் கம்ப்ளீட்லி அன்ஹெல்தி. நீங்கள் யாருமே ட்ரை பண்ண வேண்டாம். ஓகேவா? நான் வெறும் தோசை சாப்பிட்ருக்கேன் சரிங்களா. அட்லீஸ்ட் நான் வெறும் தோசை அளவுக்காச்சும் இருக்குன்னு நினச்சேன். இது ஒரு மாதிரி எனக்கு என்ன எப்படி இது ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரில. எப்படி வார்த்தையால் சொல்கிறதுன்னு தெரில. ஒரு மாதிரி தகட்டுறது, தகட்டுதா இல்லை என்னன்னே தெரில. நல்லா இல்லை, சுத்தமாக நல்லா இல்லை.